வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செழிப்பான நாடு அழகான வாழ்வு என்ற தேசிய கொள்கையின் கீழ் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல். செம்மணி சித்துப்பாத்தி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் வழக்கு விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜாதேச அறிவிப்பு. எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிமுகம், கட்டண விவரங்களும் வெளியீடு. தொடர்பது விரிவான செய்திகள். 2026-2030 காலப்பகுதிக்கான அரச நிதி சட்டகம், அரச நிதி மூலோபாய கூற்று மற்றும் செழிப்பான நாடு அழகான வாழ்வு என்ற தேசிய கொள்கை சட்டகத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரவு செலவு திட்டத்தினை உருவாக்கும் போது குறிப்பாக கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் தேசிய கொள்கை சட்டகத்தில் குறிப்பிடப்பட்ட முன்னுரிமைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். மேலும் 2024ஆம் ஆண்டின் 44ஆம் இலக்க நிதி முகாமைத்துவ சட்டத்தையும் அரச கொள்கை பிரகடனத்தையும் அமல்படுத்த வகையில் ஒவ்வொரு அமைச்சுக்கும் தங்களுக்கு உரிய துறைகளில் முன்வைக்க திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை முன்மொழிவாக சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செயற்பாடுகளுக்கு அமைய 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2025 அக்டோபர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் 2ஆம் வாசிப்பு 2025 நவம்பரிலும் 3ஆம் வாசிப்பு மற்றும் விவாதம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நடைபெறும். இந்த திட்டத்தை முன்னெடுக்க ஜனாதிபதி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது. வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஆகியவற்றில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி விசேட விசாரணை குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிறுவனம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் பங்களிப்பு வழங்கி வந்தாலும் அதனை தொடர்ந்து பராமரிப்பதற்காக அரசுக்கு அதிக செலவுகள் ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பெரும் நஷ்டங்களை சந்தித்து வருவதால் இதனை தாங்கிக் கொள்வது அரசுக்கு பெரும் சவாலாக மாற்றப்பட்டுள்ளது. எனவே இந்த நிறுவனம் நவீன தொழில்நுட்பங்களுடன் பொருளாதார ரீதியாக ஆதாயம் அளிக்கும் வினைத்திறன் மிக்க மற்றும் பயனுள்ள அரசு நிறுவனமாக மாற்றப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாகும். அதற்காக கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைகள், நடவடிக்கைகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட தற்போதைய நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மற்றும் மதிப்பீடு அவசியமாகிறது. மேலும் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் தொடர்பான பொறுப்புகளை வகிக்கும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினதும் செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் தேவைப்படுவதற்கான கோரிக்கைகள் பல்வேறு தரப்பினரால் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனையடுத்து 2010 முதல் 2025 வரையிலான காலப்பகுதியில் மேற்கண்ட நிறுவனங்களில் ஏற்பட்டதாக கூறப்படும் ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகளை விரிவாக விசாரித்து தகவல்கள் மற்றும் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கைகளை தயாரிக்க முன்னாள் கணக்காய்வாளர் பொது தலைவரான HM ஹாமினி விஜயசிங்க தலைமையிலான விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்படும். இந்த விஷயத்தில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனையை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. மலேசிய சுற்றுலாத்துறையில் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவுக்கான சர்வதேச ஊக்குவிப்பு மூத்த பணிப்பாளர் இலங்கையர்களுக்கான விசா இல்லாத நுழைவினை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்டங்கள் ஏற்கனவே மலேசிய அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பில் உள்ள மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் இந்த யோசனையை ஆதரிக்கிறது என்றும் இது ஒரு சரியான நேரத்தில் எடுக்கப்படும் மூலோபாய முன்னேற்றம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த யோசனைக்கான சாத்தியக்கூறுகளை மேலும் பலப்படுத்த இலங்கை அரசாங்கத்தினால் முறையான ராஜதந்திர கோரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரை செய்துள்ளார். தொற்று நோய்க்கு பின்னர் மலேசியா எடுத்து வரும் சுற்றுலா மீட்பு முயற்சிகளுக்கு ஏற்ப பயண கொள்கைகள் மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த யோசனை பார்க்கப்படுகின்றது. செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக நடைபெறும் வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜாதேச தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜூன் 29ஆம் தேதி இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசாங்கத்தின் ஆரம்ப அறிக்கை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டதுடன் நீதியமைச்சு வழியாக தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது வழக்கு விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் அரசு சார்பில் தேவையான அனைத்து ஆதரவும் வழங்கப்படும்.
நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதால் இதற்கு மேலதிகமான கருத்துக்களை வெளியிட முடியாது எனவும், இருப்பினும் நீதிமன்றத்தில் உரிய தகவல்கள் அரசாங்கத்தின் சார்பில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதேவேளை செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் சிறுவர்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிகின்ற நீல நிற பை மீட்கப்பட்டதை அடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை பொம்மை உள்ளிட்ட உடைமைகளும் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் நாட்டின் பல தரப்புகளில் இது தொடர்பான விவாதம் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை கிரிந்த கடல் தொழில் துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் தொடர்பான மோசடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்றைய தினம் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. அவர் உடல் நலக்குறைவால் ஆணைக்குழுவில் பங்கேற்க முடியாத நிலைமையில் இருந்ததாக அவரது சட்டத்தரணி சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்போது அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளார் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. முறையான கொள்முதல் நடைமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் கிரிந்த துறைமுக மணல் அகழ்வு திட்டம் கொரிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாக ராஜித சேனாரத்ன மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கை அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் அதற்காகவே அவர் மீது தீவிர குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர் நேற்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருந்ததாக ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகம் தற்போது ஆபத்தான அதிகார போட்டி நிலைமையில் சிக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலை ஏற்கனவே பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள இலங்கைக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய அவர், ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை நான் கண்டிக்கின்றேன். இதற்கெதிராக நான் ஈரானின் பக்கம் நிற்கின்றேன் என்றார். அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நேரத்தில் தாக்குதல் நடைபெற்றது என்பதும் அது சந்தேகத்திற்கிடமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் இலங்கைக்கு தேவையான நேரத்தில் உதவி இருந்த போதும் தற்போதைய அரசாங்கம் இதற்கு தக்க முறையில் பதிலளிக்காமை கவலை அளிக்கிறது என்றும் ரணில் விக்ரமசிங்கே கூறினார். மேலும் உலகத்தில் அணுசக்தியும் பொருளாதார சக்தியுமாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தங்கள் ஆதிக்கத்தை இழக்க தொடங்கியுள்ளன. அதற்கு மாற்றாக ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் சக்தியாக மாறி வருகிறது. இந்த வளர்ச்சியால் அமெரிக்காவும் அதன் கூட்டணியினரும் நெருக்கடியில் உள்ளனர். சர்வதேச பரிவர்த்தனைகளின் தீர்வு கருதப்படும் நாணயமாக சீன ஜுவான் உருவெடுக்கிறது. பிரிக்ஸ் நாடுகள் இதை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. எதிர்காலத்தில் இலங்கையும் அந்த நாணயத்தை பயன்படுத்தும் நிலைமைக்கு வரும். இந்த நிலையில் இந்தியாவை புறக்கணிப்பது அறிவில்லாத முடிவாகும். 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணியாக வைத்திருக்கும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதுதான் இலங்கைக்கு பயனளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். இலங்கையில் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவை நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதனை அடுத்து சந்தாதாரர்களுக்கான கட்டண திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்டார்லிங் சேவை ரெசிடென்டல் மற்றும் பிசினஸ் என்று 2 வகைகளில் வழங்கப்படுகிறது. ரெசிடென்டல் சேவைக்கு மாதாந்த கட்டணங்களாக 12,000 மற்றும் 15,000 ரூபாய் அறவிடப்படுவதோடு தேவையான வன்பொருள் தொகுதிக்கு 1,18,000 அறவிடப்படுகிறது. அதேபோல் பிசினஸ் தேவைக்கு மாதாந்த கட்டணமாக 24,000, 64,000 மற்றும் 1,27,000 அறவிடப்படுவதோடு தேவையான வன்பொருள் தொகுதிக்கு 9 லட்சம் அறவிடப்படுகிறது. செயற்கைக்கோளின் மூலம் வழங்கப்படும் இந்த இணைய சேவை தொலைதூர மற்றும் நகர்ப்புறங்களுக்கு விரிவாக கிடைக்கக்கூடியதாக இருப்பதால் நாட்டின் புறநகர் மற்றும் கிராமப்புற மக்களும் இணைய நன்மைகளை அனுபவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்டார்லிங் சேவை இலங்கையின் அறிமுகமானதை தொடர்ந்து அதன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எலன் மஸ்குக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையருக்காக வழங்கப்பட்ட இந்த தொழில்நுட்ப வசதிக்கு நன்றியுடன் இருப்பதாகவும் விரைவில் எலன் மஸ்கை நேரில் சந்திக்க ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.